தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் தலைநகரம். உலகளாவிய அளவில் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகிறார்கள். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கான முதல் நிதி தன்னுடைய சொந்த நிதியாக 5 லட்சத்தை கொடுத்தார். 2 இளம் சிறுமிகள் பேசியது பவித்ரா என்கின்ற அந்த சிறுமி. நான் ஒரு பயிற்சியில் இருந்தபோது கீழே விழுந்து மூளையில் இரத்த கசிவு, பிளட் ஹெமரேஜ் ஏற்பட்டது. துணை முதலமைச்சரை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அறுவை சிகிச்சை செய்ததால் நான் உயிர் காப்பாற்றப்பட்டேன். பிரெயின் ஹெமரேஜ் அப்படி சொல்லி சொன்னாங்க. நீங்க எனக்கு என் உயிரே திருப்பி தந்திருக்கீங்க சார். இந்த மாதிரி கழை கூத்தாடிகளை ஜிம்னாஸ்ட் ஆக்கினா என்ன? இவளும் கழை கூத்தாடியாக இருந்து கையேந்தி சில்லறைகள் கேட்டிருக்கிறாள். எனக்கு பசிக்குது, காசு கொடுங்க நான் கேட்டேன். எங்களை அந்த சமூகம் பார்த்த பார்வையே வேறு. மிகச்சிறந்த வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் மாற்றி இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் தலைநகரம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். தமிழ்நாடு இஸ் த ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேலாண்மையில் மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்பது இப்போது அடையாளம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாருமே சொல்றாங்க. அந்த SDAT என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒட்டடை படிந்து ஈயும் கொசுவுமாக இருந்த இடத்தில் இப்போது ஆயிரக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான வீராங்கனைகள் வந்து பயிற்சி பெற்று உலகளாவிய அளவில் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகிறார்கள். அதனால SDATக்கு நன்றி. கூடுதலாக SDAT மூலமாக இப்படியான வீராங்கனைகளை வீரர்களை உருவாக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கு நன்றி என்பதுதான் இந்த விளையாட்டு வீரர்களுடைய ஒற்றை குரலாக இருக்கிறது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய துணை முதலமைச்சர் மிக சமீபத்தில் ஒரு நிகழ்வில் சொன்னார். இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. இதை பற்றி நாங்கள் நம்முடைய முதலமைச்சரிடம் சென்று கேட்டபோது உடனடியாக ஆரம்பியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த நிதியாக 5 லட்சத்தை கொடுத்தார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கான முதல் நிதியாக நம்முடைய முதலமைச்சர் தான் 5 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து தான் துவங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோடு சேர்ந்து முன்னாள் மாணவர்கள், அவர்களுடைய நிறுவனங்கள், அவர்களுடைய CSR ஃபண்ட் இதை சேர்த்து இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்திருக்கிறோம். இது நாள் வரைக்கும் 30 கோடி ரூபாயை 1000 வீரர்களுக்கு நாங்கள் அளித்திருக்கிறோம். அதுல 1000 வீரர்களில் 500 பேர் உலகளாவிய போட்டிகளில் பதக்கங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னபோது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் சொன்ன அந்த குறளுக்கான சான்றாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இப்போது ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாறி இருக்கிறது என்றால் எப்படி அது நம்முடைய துணை முதலமைச்சர் தலைமையில் இயங்குவதால் என்பதை மிக சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வு காட்டியது. அதுல பேசின பலரும் மிகச்சிறப்பாக தங்களுடைய வெற்றி கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அதுல 2 குழந்தைகள், 2 இளம் சிறுமிகள் பேசியது உலகளாவிய அளவில் பாராட்டை பெற்றிருக்கிறது. அவங்க பேசினது எல்லாமே யாரோ எழுதி கொடுத்து பேசிய ஸ்கிரிப்ட் இல்லை. அவர்கள் உள்ளத்திலிருந்து பேசினார்கள், உதட்டளவில் பேசவில்லை. அவர்கள் வாழ்க்கையின் வெற்றியிலிருந்து பேசினார்களே தவிர யாரோ சொல்லிக் கொடுத்து பேசியது இல்லை என்பதை அந்த நிகழ்வை பார்த்தவர்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுல பேசின ஒரு பெண் பவித்ரா என்கின்ற அந்த சிறுமி, அவள் சொல்றா, நான் தங்கப்பதக்கம் வெற்றி பெற்ற பின்பு உங்களை வந்து சந்திச்சேன். ஆனா கடந்த ஆண்டு நான் ஒரு பயிற்சியில் இருந்தபோது கீழே விழுந்து மூளையில் இரத்த கசிவு, பிளட் ஹெமரேஜ் ஏற்பட்டது. நான் மயங்கி விழுந்து விட்டேன். SDATயை சேர்ந்த அதிகாரிகள் என்னை உடனடியாக சேலத்தில் இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது SDAT அதிகாரிகள் துணை முதலமைச்சரை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு 4 லட்சம் ரூபாயை அனுப்பி
எனக்கு இம்மீடியட்டாக அந்த அறுவை சிகிச்சை செய்ததால் நான் உயிர் காப்பாற்றப்பட்டேன், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது உதயநிதி அண்ணா அவர்களால் மட்டும்தான் என்று அந்த பெண் சொன்னாள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சேவையை இந்த இளைஞர்களுக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி இந்த குழந்தைகள் கனவுகளோடு வளர வேண்டும் என்பதையும் துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். படிப்பில் வெற்றி பெறுகிறீர்களா, அது ஒரு பக்கம். விளையாட்டு தான் உங்களுக்கான விருப்பமா, அதில் வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் வேண்டியதை செய்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை இந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் எல்லோருமே உணர்ந்து பேசினார்கள். அந்த வெற்றியாளர்களோட நிகழ்ச்சியில இன்னொரு பொண்ணு பேசினாங்க, ஒரு குட்டி பொண்ணு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது வாங்கடா செல்லம், தமிழ்நாட்டோட செல்ல குழந்தைகள் நீங்க தான் அப்படின்னு கொஞ்சம் தோணுது, கொண்டாட தோணுது. அதைத்தான் SDAT மூலமாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பொண்ணு பேசும்போது நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணு ஒரு கழை கூத்தாடிங்க. நம்ம ஊர்ல அந்த கழை கூத்தாடிகள்ங்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம். தெருவில் போயிட்டே இருப்போம், பார்த்தா இந்த பக்கம் ஒரு மூங்கில் குச்சி, அந்த பக்கம் ஒரு மூங்கில் குச்சி, மூணு மூங்கில் குச்சியை கட்டி வச்சுட்டு நடுவில் ஒரு கயிறை கட்டி அந்த சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும், அவர்களுடைய அப்பா அம்மா அவங்களும் கழை கூத்தாடியா இருப்பாங்க. இந்த சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரையும் கைத்து மேலே ஏறி ஆற வைப்பாங்க. கீழே யாராவது ஒருவர் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருப்பாரு. அந்த குழந்தைகள் அந்த கயிற்றில் ஏறி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடப்பாங்க, நடனம் ஆடுவாங்க. அப்புறம் கீழே இறங்கி வந்து எங்களுக்கு பைசா கொடுங்க என்று கேட்பார்கள். நாமும் நம்மகிட்ட இருக்கிற சில்லறைய 5 10 அள்ளி கொடுத்துருக்கிறோம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டின் காட்சிகள். ஆனால் இது இதோட நின்று போயிட முடியுமா, நின்று போயிடக்கூடுமா? இல்லை, அதைத்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் செய்திருக்கிறார். இந்த மாதிரி கழை கூத்தாடிகளை ஜிம்னாஸ்ட் ஆக்கினா என்ன அப்படிங்கிற மாத்தி யோசிங்கிற சிந்தனை நம்முடைய துணை முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்கள். இந்த மாதிரி இயல்பான கலைஞர்களை விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் ஆக்குவதில் நம்முடைய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறுமிதான் அன்றைக்கு பேசினாள். அவளுடைய பெற்றோர்களும் கழை கூத்தாடிகள், இவளும் கழை கூத்தாடியாக இருந்து பல முறை கயிற்றில் மேலே ஏறி நடந்திருக்கிறாள், வித்தைகள் செய்திருக்கிறாள், கீழே இறங்கி வந்து கையேந்தி சில்லறைகள் கேட்டிருக்கிறாள். எனக்கு பசிக்குது, காசு கொடுங்க, நான் கேட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை தாண்டி அவள் சொன்னதுதான் மிக முக்கியம். நாங்கள் கழை கூத்தாடியாகவே தொடர்ந்திருந்தால் எங்களை சமூகம் வேறு மாதிரி பயன்படுத்தி இருக்கும், எங்களை அந்த சமூகம் பார்த்த பார்வையே வேறு என்று அந்த சிறுமி சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை. இதில் இந்த அர்த்தம் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சிறுமிகள், இப்படிப்பட்ட சிறுவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு அந்த ஜிம்னாஸ்ட் பயிற்சியை கொடுத்து மிகச்சிறந்த வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் மாற்றி இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர். அதில் தான் மிக முக்கியமாக அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை முதல் முறையாக காரில் ஏற்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு அழைத்து வந்ததை என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பெருமையாக பார்த்தார்கள். நான் முதல் முறையாக விமானத்தில் ஏறி பயணித்தேன் என்றால் அதுவும் நம்முடைய துணை முதலமைச்சரின் உதவியால் தான், அவருடைய வழிகாட்டுதலால் தான் என்று சொல்லும்போது அவள் கூடுதலாக இன்னொன்றை சொன்னாள். என்னை போலவே நான் இப்போது ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் சொல்லித்தருகின்ற ஆசிரியையாக இருக்கிறேன். என்னை போலவே ஆர்வம் உள்ளவர்களை கண்டுபிடித்து ஒலிம்பிக்ஸ் மெடல் வெற்றி பெற வைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லும்போது, நீங்கள் வீரர்களையும் வீராங்கனைகளையும் சரித்திர புத்தகத்தில் தேட வேண்டாம், சாலையோரத்தில் தேடுங்கள். இந்த மாதிரி கலைஞர்களிடமும் இப்படிப்பட்ட வீராங்கனைகள் ஒளிந்திருக்கிறார்கள், இந்த மாதிரி கலைஞர்களிடமும் இப்படிப்பட்ட வீரர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் நம்முடைய தேசத்துக்கு தங்க பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் வெண்கல பதக்கங்களையும் வெற்றி பெற்று தருவார்கள் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள் என்று தமிழ்நாடே எழுந்து நின்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒன்றை பொருத்தி பார்க்கணும். குத்துச்சண்டை மல்யுத்த வீரர்கள், மல்யுத்த வீராங்கனைகள் என்று நம்மிடம் இந்தியாவின் மல்யுத்த வீராங்கனைகள் இருக்கிறார்கள். பிரிஜ்பூஷன் என்று அந்த மல்யுத்த வீரர்களுடைய சங்கத்தின் தலைவராக இருந்த பிஜேபி தலைவர் இந்த பெண்களிடம் பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார், பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார், பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் என்று இந்த மல்யுத்த வீராங்கனைகள் கதறினார்கள், ஆழமாக வருத்தப்பட்டார்கள். எத்தனையோ செய்தியாளர்கள் கூட்டத்தில் வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள். பிரதமர் எங்களுடைய வேதனை குரலை கேட்க வேண்டும் என்று டெல்லியின் தெருக்களில் இறங்கி போராடினார்கள். பிரதமர் கேட்கவே இல்லை.
எங்களுடைய பதக்கங்களை நாங்கள் கங்கையில் போட்டு விடுகிறோம், எங்களுக்கு பதக்கங்கள் தேவையில்லை, நீதிதான் தேவை என்று இந்த வீராங்கனைகள் கதறினார்கள். கேட்கவே இல்லை பிரதமருக்கு. அவர்களுக்கு நீதியே கிடைக்கவில்லை. பிரிஜ்பூஷன் இன்னமும் எம்பியாகத்தான் இருக்கிறார் என்றால் அந்த மாதிரியான இழிவான சூழல் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்பதை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற நேர்மையான வெளிப்படையான அந்த மேலாண்மை நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை சாதித்து காட்டி கொண்டிருப்பவர் நம்முடைய துணை முதலமைச்சர். அதனால்தான் அந்த சாம்பியன் பொண்ணு சொல்றா, சிஎம் சார், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி அமைப்பீர்கள், அப்போது இந்த விளையாட்டுத்துறைக்கு மீண்டும் உதய் அண்ணாதான் அமைச்சராக வேண்டும், அதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள் என்று சொல்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட அற்புதமான நிர்வாக திறமை, எப்படிப்பட்ட மனித நேயம், மனித மாண்பை கொண்டிருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதற்கு இந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவர்கள் சொல்கின்ற சொற்களே சாட்சியாக இருக்கின்றன.